லங்காவியில் உள்ள ஒரு கோயிலின் வாசலில் வைக்கப்பட்டிருந்த திரிசூலத்தை காலால் உதைத்து சேதப்படுத்திய தமீம்தாரி எனும் ஆடவர், அது ஒரு துருப்பிடித்த கம்பிதானே, அதற்கு ஏன் ஆவேசப்படுகிறீர்கள் என்று தனது முகநூலில் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் தாம் லங்காவிற்கு அலுவல் பணியாக சென்றபோது காட்டு விலங்குகளை கண்டபோது காட்டுக்குள் ஒரு துருபிடித்த கம்பியை காலால் வளைத்தேன். அது ஒரு துருப்பிடித்த கம்பிதானே, அது எப்படி ஒரு சமய சின்னமாக பார்க்கப்படும் என்று தமீம்தாரி தெரிவித்துள்ளார். அந்த துருபிடித்த கம்பியை சுற்றி எந்த ஒரு கட்டுமானங்களும் இல்லை, வழிபாட்டு தலங்களும் இல்லை என்பதால் குறுமையான கம்பி என நினைத்து அந்த கம்பியை அகற்ற முயற்சித்தேன் என்று தமீம்தாரி ஆணவத்துடன் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியதும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செய்ததுடன் கோயில் நிர்வாகத்தினரும் லங்காவி இந்துக்கள் பலரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்து கண்டனத்தை தெரிவித்து வந்துள்ளனர். சேதப்படுத்தப்பட்டிருக்கும் திரிசூலம் காட்டுக்குள் அமைந்திருக்கும் கோயிலின் எல்லை கோயிலாக ஊர் மக்கள் வணங்கி வருவதாகவும், அந்த கோயில் 2ஆம் உலகப் போரின் போது லங்காவி தீவில் தங்கியிருந்தவர்களால் அமைக்கப்பட்டது என்றும் கோயில் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். லங்காவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் திரிசூலத்தை காலால் மிதித்து லங்காவில் இந்து மக்களை அவமதித்துள்ளனர். அந்த நபருக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் இல்லை, மிகவும் ஆத்திரத்துடனும் ஆவேசத்துடன் இருக்கும் இந்த லங்காவி மக்கள் அனைவருக்கும் அவருக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும்படி காவல் அதிகாரியிடம் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வனிதா, நான் லங்காவில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிட்டு பாலாயில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதான் ரிப்போர்ட்டு. ஸோ எங்களை அதாவது இந்து மதத்தையே அவமானப்படுத்தின மாதிரி இருக்கு. ஸோ முடிந்தால் நாங்கள் காவல்துறை கிட்ட ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கோம். நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு தண்டனையே கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வணக்கம். லங்காய் மக்கள் நாங்கள் எல்லாரும் ரிப்போர்ட் செஞ்சிருக்கோம். ஒரு மலாய்க்காரர் நம்மளோட இனத்தை அவமதிக்கிற மாதிரி நம்ம திரிசூலத்தை மதிச்சிருக்காரு. நான் ஒரு எங்கேக்கு கம்பவர சத்யாவசா இதை நாங்கள் நிர்வாகத்தினோடு சேர்ந்து மக்கள் நாங்கள் எல்லாரும் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதை ஐபிடி போலீஸ் அதிகாரிகள் இது தக்க நடவடிக்கை எடுத்து அவனை பிடித்து நல்ல தண்டனை கொடுக்கணும்னு இன்னொரு தடவை யாருமே செய்யக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இதை ஐபிடி முழுக்க முழுக்க போலீஸார்கள் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். யார் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அந்த கோயில் பழைய கோயில், ஏன்னு சொன்னால் முனேஸ்வரன் கோயில் பழைய கோயில். இந்த கோயிலில் நம்ம ஒரு சூளை வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னால் அங்கே உள்ளுக்கு போகும்போது அந்த சூளை எடுத்துட்டு போவாங்க. ஆளு சாமி கும்பிட்டு அங்கே போய் கும்பிட்டு தான் அங்கே வருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகணும், முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அதனால இந்த சூளத்தை நடிச்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் பழைய நம்ம முன்னோர்கள் கட்டின கோயில் இடம், அதனால இந்த சூளை வச்சிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் சந்தோஷமா அங்கே கும்பிட்டு தான் அங்கே உள்ளுக்கு போவாங்க கோயிலுக்கு. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த போலீஸுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு தீர்மானம் கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இது 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இங்கே நம்ம வணங்க ஆரம்பித்தோம் இந்த கோயிலை. ஸோ நம்ம தமிழர்களோட பண்பாடோட இந்த கோயிலை நம்ம வணங்கிட்டு இருந்தோம். நம்ம முன்னோர்கள் எல்லாமே வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் உள்ள நமக்காக கட்டி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நுழைவாசல்ல இந்த கோயில் இருக்கிறதுனால இவங்களை வணங்கிட்டு தான் நாங்க உள்ள போவோம். ஒரு வீடியோ, அதாவது அவ்வளவு ஒரு தைரியமா வீடியோ செஞ்சு இந்த நம்மளோட சூழத்தை காலால மிதிச்சு அவமதிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது இந்தியர்களோட கலாச்சாரமா இருக்கட்டும், நம்மளோட பாரம்பரியமா நம்ம கும்பிட்டு வர இந்த நம்மளோட ஐயா முனீஸ்வரர் ஐயா ரொம்ப அவமதிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா மறைமுகமா செஞ்சுட்டு இருந்தவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியமா இருந்தா அவங்க வீடியோ எடுத்து ஒரு Facebookல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? ஸோ இந்த தைரியம் கொடுக்கறது யாரு? ஸோ அப்படி செய்யறாங்க அப்படின்னா அடுத்த தடவை எங்களோட இனத்தை அவமதிக்க கூடாது அப்படின்னா இது தக்க தண்டனை நீங்க கொடுக்கணும். அதுக்கு கண்டிப்பா காவல்துறை சரியான ஒரு தீர்வு கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நன்றி. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.